ஆற்காடு சுரேஷினுடைய பிறந்த நாளில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டிய அந்த அரிவாள் கத்திகளை ஆற்காடு சுரேஷினுடைய படத்துக்கு முன்னாடி வச்சு வழிபாடு நடத்தி இருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆற்காடு சுரேஷினுடைய தம்பி புன்னை பாலு, பாஜகவை சார்ந்த மகளிர் அணியை சார்ந்த அஞ்சலை, அப்புறம் பாஜகவினுடைய SC/ST அணி தலைவராக இருக்கக்கூடிய திருநின்றவூரை சார்ந்த செல்வராஜ், அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி இவர்கள் எல்லோருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது. 17 வாரம் எதுக்காக அவர் லண்டன் போக இருக்கிறாரு? இதுல பாஜக ஹேண்ட் இருக்குது. மாநில தலைவர் அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி இதுல இருக்கிறாங்கன்னு உடனே தமிழ்நாடு போலீஸ் அதுல தீவிரமான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அண்ணாமலைய அமர் பிரசாத் ரெட்டி பேரை சொல்லி கேள்வி கேட்டா IG ஆசியம்மாள் அதுக்கு பதில் அளிக்கவே அந்த கேள்விக்கு அன்னைக்கு பயந்தாங்க. இப்போ இந்த ஹிஜாவு, ஆருத்ரா கோல்டு ஸ்கேமு, இந்த மாதிரி பண மோசடி செய்கிறாங்கல்ல, இந்த குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது, அதன் மூலமாக அவர்கள் கொள்ளையடித்த பணத்திலிருந்து கமிஷன் வாங்கிக்கிறது. இதுதான் எல் முருகன், வினோஜ் பி செல்வத்தினுடைய ஆற்காடு சுரேஷ் அந்த நிறுவனத்தினுடைய மோசடிகளுக்கு, கொள்ளைக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கிறாரு. மக்கள் 2500 கோடி இழந்துட்டு மக்கள் அங்கங்க தற்கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க. சென்னையில இருக்கிற பாஜக ஆபீஸுக்கு முற்றுகையிட்டாங்க. போலீஸ் எந்தவித நடவடிக்கை எடுக்கல. அந்த பணத்தை மீட்டு தருவதற்கான வேலையில ஆம்ஸ்ட்ராங் ஈடுபடுறாரு. இப்படி காவல்துறை முழுக்க பாஜகவிற்கு பயந்து பின்வாங்குகின்ற ஒரு காவல்துறையா இருக்குது. இப்ப இன்னைக்கு நீங்க சந்தீப் ராய் ரத்தோரை நீங்க பாத்தீங்க. இப்ப அவர கமிஷனர், சென்னையுடைய கமிஷனர், அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்க, என்ன பதில் சொன்னார்? இந்த ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலைக்கும் ஆருத்ரா வழக்குக்கும் தொடர்பு இருக்கா, அதனால ஏற்பட்ட பகையா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்று இரவு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதைத் தொடர்ந்து இந்த படுகொலையில் ஈடுபட்டதாக 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக கூறியுள்ளார்கள். ஆனால் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் மற்றும் VCK தலைவரும் அந்த 8 நபர்கள் அவர்களாகவே சரணடைந்ததாகவும் உண்மையான குற்றவாளிகள் அவர்கள் இல்லை என்பதையும் ஊடகத்துக்கு தெரிவித்திருக்கிறார். அவர் கொலை செய்யப்பட்டதுக்கான உண்மையான காரணம் என்ன, உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை விவாதிக்க நம்மோடு திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவருடன் பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டதுக்கான உண்மை காரணம் என்ன, உண்மை குற்றவாளிகள் யார்? திரு ஆம்ஸ்ட்ராங் அவர் நேற்று இரவு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய மரணம் அப்படின்றது ஒரு பெரிய இழப்பு தான். அவருக்காக கூடியிருக்கிற கூட்டம், அவர் ஒரு MLA இல்லை, ஒரு MP இல்லை, ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், ஒரு கட்சி பதவி மட்டும்தான், வேற எந்த அரசியல் ரீதியான பதவியும் இல்லாத ஒருவருக்கு ஆயிரக்கணக்கான மக்களும் இளைஞர்களும் கூடி அவருக்காக கண்ணீர் மல்க இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்டு பலரும் நேற்று அழுவதை, இன்றைக்கு அழுது கொண்டு இருப்பதை ஊடகங்களில் நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப மனதை உருக்குகின்ற ஒரு காட்சியாக இருக்குது. ஏன்னா அவர் செய்த சமூக பணிகளுக்கு மக்கள் தங்களுடைய நன்றிக்கடனை செலுத்துறாங்க அப்படின்றதான் இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக பட்டியல் சமூகத்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய பின்னணி கொண்ட மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கல்விக்காக, அவர்களுடைய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட வாழ்க்கை மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்களை தன்னால் இயன்ற எல்லா உதவிகளையும் ஆம்ஸ்ட்ராங் செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு யூடியூப் ரூட்டர்ஸ் அவர் கூட இன்னைக்கு காலையில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. ரொம்ப மீளா துயரம், இடஒதுக்கீடு குறித்து நான் பேசினப்ப எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு அப்படின்னு ஒரு உருக்கமான பதிவை எழுதியிருந்தாரு. ரொம்ப எளிமையான நபர் அப்படின்றத கொளத்தூர் மணி உள்ளிட்ட தலைவர்கள் அவருடைய சமூக நீதி பார்வை எப்படிப்பட்டது அப்படின்றத எழுதியிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். நம்மளும் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். உண்மையில் இவர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம், பின்னணி அப்படின்றது ஊடகங்களால் தொடர்ந்து விவாதிக்கப்படுகிறது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆற்காடு சுரேஷ் அப்படின்ற ஒரு ரவுடி 2023ஆம் ஆண்டு கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் தம்பி புன்னைபாலு தலைமையிலான ஒரு 8 பேர் கும்பல் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்தது அப்படின்றது ஊடகங்களில் மீண்டும் மீண்டும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதாவது ஆற்காடு சுரேஷினுடைய பிறந்த நாளிலோ நினைவு நாளிலோ இந்த சம்பவத்தை அரங்கேற்ற வேண்டும் அப்படின்னு பிளான் பண்ணி அவருடைய ஆற்காடு சுரேஷினுடைய பிறந்த நாள் அன்று நேற்று மாலை ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி
படுகொலை செய்திருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்ன மாதிரி அதுல சின்ன பசங்க ஸ்விக்கி சொமாட்டோ ஓட்டுற வாகனத்துல வந்து அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால ஆம்ஸ்ட்ராங் வந்து அவங்கள எந்த சந்தேகமும் படாம இயல்பாக தான் இருந்திருக்கிறாரு அவருடைய புதிய வீடு கட்டுற இடத்துல பெரம்பூர்ல. அப்போதான் இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்குது. அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்குது. அந்த காட்சிகளை பார்க்குறப்ப ரொம்ப இளவட்ட இளந்தாரி பசங்க தான் போய் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி இருக்கிறாங்க. தப்பிச்சு ஓடுறத பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கு கைது செய்யப்பட்டவர்கள் அல்லது சரணடைந்தவர்கள் எல்லாரும் பெரிய வயசுக்காரங்களா இருக்கிறாங்க. அப்ப இதுவே ஒரு அடிப்படை கேள்வியை நமக்கு ஏற்படுத்துது. இன்னும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யாமல் அதற்கான மூளையாக செயல்பட்டவர்களை மட்டும் காவல்துறையில் அவர்கள் சரணடைந்திருக்கிறார்கள் அல்லது காவல்துறை கைது செய்திருக்கிறது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. இப்ப இதுல ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஊடகங்கள் ஒரு தரப்பு உண்மையை மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா இன்னொரு முழுமையான பக்கம் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதற்கான முழுமையான பின்னணியை ஊடகங்கள் பேச மறுக்கிறது அப்படின்றதான் முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது இந்த கொலைக்கான பின்னணி அப்படின்றது சங்கரராமன் கொலை. காஞ்சிபுரத்தில் சங்கரராமன் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அன்றைக்கு சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி அவருக்காக சங்கரராமன் வந்து கொலை செய்யப்படுகிறார், கைதும் செய்யப்படுகிறார். பின்னாடி நீதிமன்றத்தில் சங்கராச்சாரி விடுதலை செய்யப்படுகிறார். இது தமிழ்நாடு அறிந்த ஒரு விஷயம். அந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட நபர் தான் கதிரவன் அப்படின்னு. அந்த கதிரவன் ஆற்காடு சுரேஷனுடைய நண்பராக இருந்திருக்கிறார். அந்த கதிரவனுக்கு சின்னா கேசவலு அப்படின்ற இன்னொரு நண்பர் இருந்திருக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் இருந்த முன்பகை காரணமாக கதிரவனை சின்னா கேசவலு வெட்டி படுகொலை செஞ்சிடறாரு. இந்த சின்னா கேசவலு யாருன்னா பிஎஸ்பி கட்சியினுடைய வட சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த தென்னரசுவினுடைய நண்பராக இருந்தவர். ஸோ ஆற்காடு சுரேஷ் தன்னுடைய நண்பர் கதிரவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்காக இன்றைக்கு பாஜகவினுடைய வடசென்னை பாஜக மகளிர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய அஞ்சலை அவங்க வந்து ஆற்காடு சுரேஷினுடைய காதலி அப்படின்னு வந்து ஊடகங்களால் சொல்லப்படுகிறது. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து 2018 சின்னா கேசவலுவை வெட்டி படுகொலை செய்கிறாங்க. அதற்கு பின்னாடி 2015 கதிரவனுடைய படுகொலைக்கு உடந்தையாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்பி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தென்னரசுவையும் இதே அஞ்சலை ஆற்காடு சுரேஷ் கும்பல் வந்து அவரை வந்து வெட்டி படுகொலை செய்கிறது. அதற்கு பிறகு 2023 ஆற்காடு சுரேஷை தென்னரசுவினுடைய சகோதரர் பாம் குமார் அப்படின்றவர் வந்து பழி தீர்ப்பதற்காக வெட்டி படுகொலை செய்யப்படுகின்றார். அந்த பாம் குமாருக்கு ஆம்ஸ்ட்ராங் உதவி இருக்கிறார் அப்படின்னு அந்த கும்பல் வந்து நம்புறாங்க. ஆற்காடு சுரேஷனுடைய டீம் நம்புறாங்க. ஸோ அந்த மோட்டிவ்ல தான் ஆம்ஸ்ட்ராங்கை வந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பார்ட், இந்த பிரச்சனையினுடைய ஒரு பகுதி. ஆற்காடு சுரேஷினுடைய பிறந்த நாளில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆம்ஸ்ட்ராங்கை வந்து வெட்டிய அந்த அரிவாள் கத்திகளை வந்து ஆற்காடு சுரேஷினுடைய படத்துக்கு முன்னாடி வச்சு வழிபாடு நடத்தி இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான கொலையை செய்துவிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்ப இது இந்த கொலைக்கு இதுவரைக்கும் ஊடகங்களில் வெளிவந்த ஒரு பாதி உண்மை. இன்னொரு பாதி உண்மை அப்படின்றது தான் மிக மிக முக்கியமானது. அது ஊடகங்களில் விவாதிக்கப்படாதது. அதாவது ஆருத்ரா கோல்டு ஸ்கேம் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஸ்கேம். நீங்க 1 லட்ச ரூபா கொடுங்க, உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வந்து நாங்க பணத்தை பெருக்கி தர்றோம், நீங்க 30,000 ரூபாய் கொடுங்க, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தர்றோம் அப்படின்னு சொல்லி 1 லட்சம் பேரிடம் இருந்து 2,500 கோடி ரூபாய் பணம் வசூலிக்கப்படுகிறது ஆருத்ரா அப்படின்ற நிறுவனத்தின் மூலமாக. அதே போல ஹிஜாவு அப்படின்ற நிறுவனம், அந்த ஹிஜாவு நிறுவனம் 84,000 பேர்கிட்ட இருந்து 4,000 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் வசூல் பண்றாங்க. நீங்க 10 ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயா தர்றோம் அப்படின்ற கான்செப்ட் அடிப்படையில் இப்படி 10,000 கோடி ரூபாய் அளவிற்கு நீங்க 10 ரூபா போட்டா 100 ரூபா தரோம் அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டி மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது திருட்டு கும்பல்களால், இந்த போலி மோசடி நிறுவனங்களால். ஸோ இந்த நிறுவனங்களை பாதுகாக்கின்ற வேலையை பாஜக, அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி செய்யறாங்க. இப்ப அண்ணாமலை வந்து இதை எங்க இருந்து கத்துக்கிட்டு செய்யறாரு? இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் கொலை, கொள்ளை, ரவுடித்தனம், கஞ்சா விற்கிறவன், கொக்கைன் கடத்துறவன், இப்படி ஒட்டுமொத்த திருட்டு கும்பல், கொலைகார கும்பலினுடைய கூட்டம் தான் தமிழ்நாடு பாஜக. இந்திய அளவிலும் பாஜக அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான். ஏன்னா அந்த கட்சிக்கு தேவைப்படுற ஆட்களே கலவரம் செய்கின்ற ஆட்கள் தான்.
கலவரம் செய்யணும்னா யார் வேணும்? சாமானியமா ஒரு அரசியல் புரிதல் இருக்கிறவங்க கலவரத்தில் ஈடுபட மாட்டார்கள். அந்த கலவரத்தை யார் செய்வாங்கன்னா இது போன்ற ரவுடிகள், பொறுக்கிகளை கொண்டு வந்து பாஜக தன்னுடைய இந்துத்துவ அஜெண்டாவிற்காக காலம் காலமாக பயன்படுத்தி வருகிறது. சோ பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றவுடன் தன் கட்சிக்கு கடந்த காலத்தில் எப்படி எல்முருகனும் மற்ற தலைவர்களும் ரவுடிகளை வந்து கட்சிக்குள் கொண்டு வந்து கட்சியை பலப்படுத்தினார்களோ அதே போல அண்ணாமலையும் பலப்படுத்துகிறார். கட்சிக்கு பணம் தேவை, அண்ணாமலைக்கு பணம் தேவை. இப்ப அண்ணாமலை என்ன செய்யறாருன்னா எல்முருகன் வழியை அவர் பின்பற்றுகிறார். இப்ப எல்முருகனும் பாஜகவில் இருக்கின்ற வினோஜ் பி செல்வம் இவங்க 2 பேருடைய அடிப்படை வேலை என்ன அப்படின்றது பாஜகவில் இருக்கின்ற நம்முடைய சோர்ஸ்களே வந்து சொல்றாங்க. இப்ப இந்த ஹிஜாவு, ஆருத்ரா கோல்டு ஸ்கேமு, இந்த மாதிரி பண மோசடி செய்யறாங்கல்ல, இந்த குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது, அதன் மூலமாக அவர்கள் கொள்ளையடித்த பணத்துல இருந்து கமிஷன் வாங்கிக்கிறது. இதுதான் எல்முருகன், வினோஜ் பி செல்வத்தினுடைய கடந்த கால வேலையா இருக்குது. பாஜக தலைவராக அண்ணாமலை பதவியேற்றவுடன் தன்னுடைய மூதாதையர்கள், தன்னுடைய முன்னாள் தலைவர்கள் என்ன கிரிமினல் வேலைகளில் ஈடுபட்டார்களோ அதையே அண்ணாமலையும் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படித்தான் இந்த 2500 கோடி ரூபாய் கொள்ளையடித்த ஆருத்ரா கம்பெனி, அந்த கம்பெனியினுடைய நிர்வாக இயக்குநர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்கள். அவர்கள் அடித்த கொள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் இந்த அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும். அதுல சில டைம் லைன் வந்து சொல்றேன், அது வந்து மக்களினுடைய புரிதலுக்காக. 28/5/2022 அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் இந்த ஸ்கேம், இந்த ஆருத்ரா ஸ்கேமா இருந்தாலும் சரி, ஹிஜாவு ஸ்கேமு, இந்த ஸ்கேம் எல்லாம் ஒரு குற்ற வழக்காக பதிவு செய்யப்படுகிறது. அதனுடைய நிர்வாக இயக்குநர்கள் அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகிகளுக்கு அவர்களை தேடப்படும் குற்றவாளிகளாக போலீஸ் வந்து அறிவிக்கிறாங்க. அதுல ஒரு நிர்வாக இயக்குனர் தான் ஹரிஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர். அந்த நபரை 28/5/2022 எஃப்ஐஆர் பதிவு பண்ணி தேடப்படும் குற்றவாளியா தமிழ்நாடு போலீஸ் அறிவிக்கிறாங்க. அந்த நபரை 2/6/2022 கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுக்குள் கட்சிக்குள்ள வந்து அமர் பிரசாத் ரெட்டி சேர்க்கிறாரு. யார் முன்னிலையில்னா அண்ணாமலை முன்னிலையில் ஹரிஷ் கட்சிக்குள் வருகிறார். என்ன பதவி வழங்கப்படுகிறது என்றால், அமர் பிரசாத் ரெட்டி பாஜகவினுடைய இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையினுடைய தலைவராக அன்றைக்கு இருந்தார். இன்றைக்கு வந்து மாநில துணைத் தலைவராக அமர் பிரசாத் ரெட்டி இருக்காருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு விளையாட்டு மேம்பாட்டு துறையினுடைய தலைவராக இருந்தார். தன்னுடைய துறையில், இந்த விளையாட்டு மேம்பாட்டு துறையில் மாநில செயலாளராக இந்த ஹரிஷுக்கு பதவி கொடுக்கிறாரு. யாரு? 2500 கோடி மக்கள் பணத்தை கொள்ளையடித்த ஒரு கிரிமினலுக்கு பதவி கொடுக்குறாங்க. அந்த கிரிமினலை போலீஸ் தேடிட்டு இருக்குது. ஒரு தேடப்படும் குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த சமயத்துல பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. பிரதமர் மோடி வருகையின் பொழுது அவரை வரவேற்க கட்சி சார்பா வரவேற்பு குழு அப்படின்னு ஒரு குழு அமைப்பாங்க. அது அண்ணாமலையால் நியமிக்கப்படுகின்ற குழு. அந்த குழுவில் இந்த ஹரிஷா அண்ணாமலை வந்து நியமிக்கிறாரு. யார? ஒரு நாட்டினுடைய பிரதமரை வரவேற்பதற்கு தேடப்படும் ஒரு குற்றவாளியை வரவேற்பு குழுவில் அண்ணாமலை நியமிக்கின்றார். மாநில செயலாளர் பதவியை அமர் பிரசாத் ரெட்டி கொடுக்கிறார். ரொம்ப கிளியரா ஆதாரத்தோட இவங்க எப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. இது தொடர்பா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில ஊடகத்துல கேள்வி கேட்கிறாங்க அமர் பிரசாத் ரெட்டி கிட்ட. அது 22/6/2022 அன்னைக்கு, அதாவது அவரை கட்சியில சேர்த்தது 28, ஒரு 5வது மாசம் 6வது மாசம் கேட்கிறாங்க. அவரெல்லாம் எந்த தப்புமே இல்லையா? அவர் பின்னாடி காழ்ப்புணர்ச்சியின் பேர்ல அவர் மேல வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. அவர் ரொம்ப நல்லவர். திமுக ஒரு அராஜக போக்கில் ஈடுபட்டு இருக்குது. அவருக்கு வக்காலத்து வாங்கி அமர் பிரசாத் ரெட்டி பேசியிருக்கிறார். ஆச்சுங்களா? எப்படியெல்லாம் ஒரு குற்றவாளியை காப்பாற்ற இவர்கள் முயன்று இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமான அடிப்படையான விஷயம் தான் இது. இப்ப இந்த ஹரிஷ் வந்து 2023 ஏப்ரலில் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட உடனே அமர் பிரசாத் ரெட்டியையும் கைது செய்யணும் அப்படின்னு நாம் உட்பட பல முக்கிய ஊடகங்கள் அந்த கோரிக்கையை வந்து முன் வச்சாங்க. நம்மளே பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அமர் பிரசாத் ரெட்டி கிட்ட கேள்வி கேட்டோம். இப்படி ஆருத்ரா ஹரிஷ் ஒரு தேடப்படும் குற்றவாளி, அவனை நீங்க தான் ஒளிச்சு வச்சு பாதுகாப்பு தர்றீங்க, அவனுக்கு மாநில செயலாளர் பதவி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லையே ஹரிஷ் இங்க இல்லையே, பாக்கெட்ல இல்லையேன்னு பாக்கெட்டை காட்டிட்டு பேட்டு பிரஸ் மீட் முடியறதுக்குள்ளேயே தெரிச்சு ஓடிட்டாரு. 1 to 1 வைங்க, நான் வந்து கிழிச்சிடுறேன் அப்படின்னு தெரிச்சு ஓடினாரு அமர் பிரசாத் ரெட்டி. அதை பலரும் நம்முடைய
பார்வையாளர்கள் பார்த்திருப்பாங்க. அதற்கு பிறகு இந்த ஆருத்ரா ஹரிஷ் 2023 ஏப்ரல்ல கைதாகிறாரு. கைதான உடனே அமர் பிரசாத் ரெட்டிக்கு பிரஷர் ரொம்ப அதிகமாகுது, அண்ணாமலைக்கும் பிரஷர் அதிகமாகுது. சொல்லி வைத்தார் போல அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டவுடன் ஆதன் தமிழுக்கு ஒரு பேட்டியை அமர் பிரசாத் ரெட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா, அந்த பேட்டியில 2 லெட்டரை எடுத்து காட்டுறாரு. இங்க பாருங்க அவரை சேர்த்ததுக்கான லெட்டர், இங்க பாருங்க அவரை நீக்கினதுக்கான லெட்டர் அப்படின்னு. நீக்கினதுக்கான லெட்டர்ல என்ன தேதி இருக்குதுன்னா 21/6/2022, அதாவது 22/6/2022 தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவர் ரொம்ப நல்லவர், யோக்கியர், அவர் மேல திமுக தப்பா வழக்கு போட்டிருக்குது அப்படின்னு பேட்டி 22ஆம் தேதி கொடுத்துருக்கிறாரு. ஆனா 21ஆம் தேதி அவரை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை போலியா முன்தேதியிட்டு தயாரிச்சிருக்கானுங்க இந்த திருட்டு பசங்க. அப்பட்டமா தெரியுது. இப்ப 21ஆம் தேதியே நீக்கின ஒரு ஆளுக்கு எதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இவன் 22ஆம் தேதி இந்த அமர் பிரசாத் ரெட்டி பேட்டி கொடுக்கணும்? அது ஒரு கேள்வி. அடுத்து மாதேஷுகிட்ட 16/7/2022 அன்னைக்கு ஒரு பேட்டி தர்றாப்ல. 21/6/2022 அன்னைக்கு நீக்கப்பட்ட ஆருத்ரா குற்றவாளி ஹரிஷுக்காக 16/7/2022 அன்னைக்கு ஒரு பேட்டி தர்றாரு. நான் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கிட்டலாம் பேசிட்டேன், விசாரிச்சுட்டேன், அவர் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு ஒன்றிய அமைச்சகத்தினுடைய பெயரை சொல்லி இந்த ஆருத்ரா குற்றவாளி ஹரிஷுக்கு அப்பயே சர்டிபிகேட் கொடுத்தாரு அமர் பிரசாத் ரெட்டி. ஆனா கையுங்களவுமா சிக்கின வெட்டி முன் தேதியிட்டு ஒரு லெட்டரை எடுத்துட்டு காட்டினாரு. இந்த கதை இதோட இருக்கட்டும். இதுக்கு இடையில இந்த ஹரிஷ் உள்ளிட்ட இந்த ஆருத்ரா மோசடி செய்த நபர்களுடைய பின்னணி, இவங்க எல்லாருமே வேலூரை சார்ந்த நபர்கள். இந்த நிறுவனத்தை மோசடி செய்ய நிறுவனம் தொடங்கிய இந்த நபர்கள் எல்லாரும். இப்ப அந்த நிறுவனத்திற்கு சப்போர்ட்டா இருக்கிறவர் தான் இதே ஆற்காடு சுரேஷ். இந்த ஆற்காடு சுரேஷ் அந்த நிறுவனத்தினுடைய மோசடிகளுக்கு, கொள்ளைக்கு, எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கிறாரு. மக்கள் 2500 கோடி இழந்துட்டு மக்கள் அங்கங்க தற்கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க. சென்னையில இருக்கிற பாஜக ஆபீஸுக்கு முற்றுகையிட்டாங்க. செங்கல்பட்டுல, காஞ்சிபுரத்துல, வேலூர், ஆரணி, இப்படி எல்லா பகுதிகளிலுமே கிராமங்கள்ல மக்கள் பணத்தை இழந்து விட்டு வேற வழியே இல்லாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நீங்க 10 ரூபா போட்டா 100 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றதுனால கடன் வாங்கிலாம் மக்கள் போட்டிருந்தாங்க. அவங்களால சமாளிக்க முடியல, அப்படி தற்கொலை பண்ணாங்க. எங்க பணத்தை திருப்பி கொடுன்னு பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு அண்ணாமலை கிட்ட கேட்கறதுக்காக இங்க வந்தாங்க. அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. அப்பதான் இந்த ஆற்காடு சுரேஷ் அந்த நிறுவனத்துக்கு ஆதரவா தொடர்ந்து செயல்பட்டு வர்றாரா. ஆம்ஸ்ட்ராங் என்ன செய்யறாருன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள், போலீஸ் எந்தவித நடவடிக்கை எடுக்கல. ஆர்கே சுரேஷ் வெளியே தப்பிச்சு போயிட்டாரு. ஹரிஷை மட்டும்தான் கைது பண்ணிருக்கிறாங்க. பணத்தை திருப்பி தருவதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. இது தொடர்பாக நம்ம ஐஜி ஆசியம்மாள், அன்னைக்கு பொருளாதார குற்றப்பிரிவினுடைய ஐஜி ஆசியம்மாள்கிட்ட நானே பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டேன். இப்படி ஒரு தேடப்படும் குற்றவாளிக்கு நீங்க பதிவு செய்திருக்கின்ற இதே ஆருத்ரா மோசடி வழக்குல தேடப்படும் குற்றவாளிக்கு பதவி கொடுத்துருக்குறாங்களே, நீங்க அண்ணாமலை மேலேயும் அமர் பிரசாத் மேலேயும் நடவடிக்கை எடுப்பீங்களா? எல்லா பத்திரிகையிலையும் இந்த செய்தி பதிவா இருக்குது, புகைப்படம் உள்ளிட்ட எல்லா ஆதாரங்களும் வந்திருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க அரசியலா இங்க கேள்வி கேட்காதீங்க, இங்க அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு ஆசியம்மாள் சொன்னாங்க. நம்ம கேள்விக்கு பதிலளிக்க மறுத்தாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, மக்கள் ஒரு சிலர் ஆம்ஸ்ட்ராங்க போய் பாக்குறாங்க. இப்படி பணத்தை இழந்துட்டோம், எங்களுடைய பணத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங்க பாக்குறாங்க. பல கட்சிக்காரங்களையும் பார்த்துருப்பாங்க. ஆமா, பாக்குறாங்க. யாரும் பெருசா நடவடிக்கை எடுக்கல. அப்ப ஆம்ஸ்ட்ராங்க போய் பாக்குறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அப்படி சிலருக்கு அந்த ஆருத்ரா அந்த கொள்ளை கும்பலிடம் இருந்து பணம் வாங்கி கொடுத்து திரும்ப வாங்கி கொடுத்துருக்கிறாரு, செட்டில் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒரு குற்ற கும்பல் மக்கள் பணத்தை 2000 கோடி கொள்ளையடித்த நபர்களுக்கு ஆதரவா ஆற்காடு சுரேஷ் இருக்கிறாரு. அந்த பணத்தை மீட்டு தருவதற்கான வேலையில ஆம்ஸ்ட்ராங் ஈடுபடுறாரு. ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதுக்கான இன்னொரு மிக முக்கியமான காரணம், ஏன்னா பாம்குமார் ஆற்காடு சுரேஷை கொன்னாரு, அதுக்கு ஆம்ஸ்ட்ராங் உதவுனார் அப்படின்றது அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி அந்த தரப்பு நம்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான காரணம், இந்த நிறுவனத்திடம் இருந்து பணத்தை மீட்டு கொடுப்பதற்கான வேலையை ஆம்ஸ்ட்ராங் செஞ்சாரு அப்படின்றதான் மிக உண்மையான காரணம். ஸோ இதனோட பின்னணியில தான்
இந்த 8 பேர் கொண்ட கும்பல் புன்னை பாலு, ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி புன்னை பாலு தலைமையிலான இந்த கும்பல் வந்து கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், பாஜகவினுடைய SC/ST அணியினுடைய மண்டல தலைவர் திருநின்ற ஊரை சார்ந்த செல்வராஜ் அப்படின்றவர், அவரும் இந்த கொலையில் ஈடுபட்டு இருக்கின்றார். இப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆற்காடு சுரேஷினுடைய தம்பி புன்னை பாலு, பாஜகவை சார்ந்த மகளிர் அணியை சார்ந்த அஞ்சலை, அப்புறம் பாஜகவினுடைய SC/ST அணி தலைவராக இருக்கக்கூடிய திருநின்ற ஊரை சார்ந்த செல்வராஜ், அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி, இவர்கள் எல்லோருக்கும் இதில் வந்து தொடர்பு இருக்கிறது. பாஜக தலைவர் திரு நட்டா அவர்கள் வந்து திமுக காங்கிரஸ் அவங்க வந்து தலித் மக்களுக்கு எதிரான இருக்கு, அவங்க ஆட்சி செய்யற இடத்துல இப்படிதான் தலித்துகள் நடக்கும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறாரு? இல்ல, உண்மையில் இந்த கொலைக்கு அதன் பின்னாடி இருக்கிறது வந்து பாஜக SC/ST மண்டல தலைவர் செல்வராஜ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த ஆருத்ரா மோசடியில் குற்றவாளிகளை பாதுகாத்த அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் வெளியில் சுதந்திரமா உலாவிட்டு இருக்கிறாங்க. 2 வாரம் படிக்க வேண்டிய கோர்ஸுக்கு 17 வாரம் படிக்க போறோன்னு அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போற இருக்கிறாரு. இப்ப ஸ்ரீலங்கா போயிருக்கிறாரு. ஏற்கனவே இங்க ஏர்போர்ட்ல 267 கிலோ தங்கம் சிக்கி அதுக்கான அந்த நிறுவனம் அங்க அந்த கடை போடுறதுக்கான பணம், ஹவாலா பணம் ஸ்ரீலங்காவில இருந்து தான் வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் ஏற்கனவே வெளியே வந்துச்சு. இப்ப ஸ்ரீலங்கா போயிருக்கிறாரு. போய் அந்த ஹவாலா பணம் டிரான்சாக்ஷன் என் பேரை சொல்லிடாதீங்க அப்படின்னு அங்க பேசுறதுக்கு போனாரா. 17 வாரம் எதுக்காக அவர் வந்து லண்டன் போக இருக்கிறாரு? இப்ப முழுக்க தலித் மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னா அது வந்து பாஜக தான், அது ஊர் எறிஞ்ச விஷயம். இப்ப இந்த விவகாரத்துல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. உண்மையில் காவல்துறை முன்னாடியே இதை கண்டுபிடிச்சு அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த சம்பவத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த ஆருத்ரா மோசடி, அந்த குற்றவாளிகளை யார் யார் பாதுகாத்தது? அண்ணாமலையை யார் பாதுகாத்தது? ஹரீஷை யார் பாதுகாத்தது? அமர் பிரசாத் ரெட்டியை யார் பாதுகாத்தது? வெளிநாட்டுல போய் தலைமறைவாக இருந்த RK சுரேஷ், அந்த RK சுரேஷை யார் பாதுகாத்தது? RK சுரேஷ் வந்து இந்தியா திரும்பின உடனே ஒன்றிய நிதியமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தாங்களே, எதன் அடிப்படையில வந்து போய் சந்திச்சாங்க? கார்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிகிட்டே நான் பேசிட்டேன், ஹரீஷ் மேல எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு அமர் பிரசாத் சொன்னதுக்கான காரணம் என்ன? எந்த ஆதாயமே இல்லாம இவ்வளவு பெரிய குற்றவாளியை அமர் பிரசாத்தும் அண்ணாமலையும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கார்பரேட் அஃபேர்ஸ் துறை, இதை நான் சொல்ல அமர் பிரசாத் சொல்றாரு, இவர்களும் பாதுகாக்க வேண்டிய காரணம் என்ன? இப்ப இதுல ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தா ஆம்ஸ்ட்ராங் வந்து இதுல தலையிட்டு இருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. அப்படி தேவையில்லாத பட்சத்தில் இவருடைய மரணம், கொலை அப்படின்றது நடப்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லையே. அப்ப இதுல முதன்மை குற்றவாளி பாஜக தான். இப்ப இதுல பாஜக ஹேண்ட் இருக்குது. மாநில தலைவர் அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி இதுல இருக்கிறாங்கன்னு உடனே தமிழ்நாடு போலீஸ் அதுல தீவிரமான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஹரீஷை கைது பண்ணாங்க, அதோட சரி. அந்த வழக்குல ஏதாவது முன்னேற்றம் இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒன்றிய அரசிற்கு தமிழ்நாடு காவல்துறை அதில் செயல்படுகின்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க பயப்படுறாங்க. அண்ணாமலைய அமர் பிரசாத் ரெட்டி பேரை சொல்லி கேள்வி கேட்டா IG ஆசியம்மாள் வந்து அதுக்கு பதில் அளிக்கவே அந்த கேள்விக்கு வந்து அன்னைக்கு பயந்தாங்க. ஸோ இப்படி காவல்துறை முழுக்க பாஜகவிற்கு பயந்து பின்வாங்குகின்ற ஒரு காவல்துறையா இருக்குது. இப்ப இன்னைக்கு நீங்க சந்தீப் ராய் ரத்தோரை நீங்க பாத்தீங்க. இப்ப அவரை கமிஷனர், சென்னையுடைய கமிஷனர், அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? அவர் என்ன பதில் சொன்னார்? நீங்களே சொல்லுங்களேன். அதான், இந்த ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலைக்கும் ஆருத்ரா வழக்குக்கும் தொடர்பு இருக்கா, அதனால ஏற்பட்ட பகையா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். அது அப்படி ஒரு விஷயம் இருக்கு, அதையும் விசாரிக்கிறதா சொல்லியிருக்கு. ஓகே, இப்ப குறைந்தபட்சம் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோராவது இதை வந்து ஒத்துக்கிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்க பிரஸ் மீட்ல சொன்னது ஒரு ஆறுதலான விஷயம். ஆனா இதை முன்கூட்டியே செஞ்சிருந்தா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர், மக்களுக்காக பல்வேறு பணிகளை வந்து செய்தவர், அவருடைய இந்த படுகொலை அப்படின்றது தவிர்க்கப்பட்டிருக்கும். இனிமேலாவது வெளியில் சுதந்திரமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கின்ற இந்த பாஜக அக்யூஸ்டுகள் அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்டவர்களை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்ய வேண்டும். அவங்க மேல இது மேல மட்டும் கிடையாது, திருக்காட்டுப்பள்ளி அங்க மதமாற்றம் நடந்துச்சுன்னு சொல்லி போலியா ஒரு வீடியோவை தயாரிச்சு, சில செகண்ட் ஓடுற வீடியோவை தயாரிச்சு ஒரு கிறிஸ்தவ மிஷனரி மேல மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. அதுல அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே போல கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் வழக்கு போட்டு பட்டாசு வெடிக்க கூடாது அப்படின்னு, தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதற்கு சூமோட்டாவா வழக்கு பதிவு செய்யுங்க
அப்படின்னு சேலம் நடுவர் வந்து உத்தரவு போட்டிருக்கிறாரு பியூஷ் மானுஸ் தொடுத்த வழக்குல. இப்படி அண்ணாமலை மீது பல்வேறு வழக்குகள் இருக்குது. மதுரையில ஒரு ராணுவ வீரர் இறக்குறாரு, அதை கிராண்டா பிரம்மாண்டமா பண்ணணும், ஆட்களை திரட்டுங்க அப்படின்னு, ஆமா கலவரம் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை செய்யறாரு. இப்படி எந்தெந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி இது எல்லாமே 2026 தேர்தலை நோக்கி இருக்குது. இப்ப இவங்களே பாம் வைப்பாங்களாம், இவங்களே அதை வெடிக்க வைப்பாங்களாம், இவங்களே கலவரம் பண்ணுவாங்களாம், இவங்களே சட்டம் ஒழுங்கை சீர்கெடுப்பாங்களாம். கெடுக்க வச்சுட்டு அதற்கு திமுக அரசு தான் காரணம் அப்படின்ற பழியை போடுவதற்கான தொடர் வேலைகளைத்தான் பாஜகவும் அதனுடைய ஒன்றிய தலைமையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு தலைமையாக இருந்தாலும் சரி தொடர்ந்து செய்து வருகிறது. முதல்வர் சும்மா இரும்புக்கரம் அப்படின்னு வாயில பேசிட்டு இருந்தா போதாது, இவர்களை உண்மையாலுமே இரும்புக்கரம் கொண்டு அடக்காவிட்டால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்காது. தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். எரியறத வந்து அணைக்காம வந்து கொதிக்கிறதை எப்படி நிறுத்த முடியும்? கொதிக்கிறதுக்காக ரெமிடியை தேடிட்டு இருக்கிற வேலையை தான் இந்த அரசு பார்க்குறாங்களே ஒழிய, எரிகின்ற பிரச்சனையாக இருக்கின்ற சமூக விரோதிகளின் கூடாரமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை தலைமையிலான இந்த கிரிமினல் கும்பலை அடக்கி ஒடுக்காமல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கோ தமிழ்நாடு அமைதி பூங்காவாவோ இருப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. தமிழக அரசு இந்த விஷயத்துல சரியான நடவடிக்கை எடுக்குமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி. நன்றி.